48 மணி நேரத்துக்குள்ள வந்து இந்தியா விட்டு கிளம்பி நீங்க பாகிஸ்தான் போகணுங்கிற ஒரு விஷயம் பாகிஸ்தான் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து கொண்டிருக்காங்கிறது நம்ம வந்து நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. காஷ்மீர்ல பகல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல்ல வெளிநாட்டவர் 2 பேர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் உலக அளவுல பயங்கரமான ஒரு அதிர்ச்சி அலை ஏற்படுத்தியிருக்கு. 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல்ல 40 ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. இந்த கோர சம்பவத்துக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவமா பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் நடத்திய இந்த 26 பேர் இறந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவமா கோர சம்பவமா பார்க்கப்பட்டு வந்திருக்கு. இந்த சம்பவத்துல லஷ்கர் இ தொய்பாவோட துணை அமைப்பான TRF அழைக்கப்படக்கூடிய த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் முழுக்க பொறுப்பேற்றிருக்கு. இது வந்து பாகிஸ்தான் தான் முழுமையான காரணங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. அதுக்காக பாகிஸ்தானுக்கு எதிராக 5 நடவடிக்கைகளை வந்து மோடி தலைமையிலான அமைச்சரவை கூடி முடிவெடுத்திருக்காங்க. அது என்னன்னா 1960ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போட்ட சிந்து நதிநீர் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்தியா அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அதை வந்து அப்படி நிறுத்தி வச்சிருச்சு. இதன் மூலமா வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நீர் வந்து இனிமேல் போகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, வாக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, வாகா, அந்த பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்துட்டு அங்கிருந்து இங்கே வர முடியாது, இங்கிருந்து அங்கே போக முடியாது, யாரும் பார்த்துக்கிட முடியாது. சார்க் அமைப்பினால வந்து விலக்கு அளிக்கப்பட்ட விசா முறையை வந்து இந்தியா நிறுத்தி வச்சிருச்சு. இதன் மூலமா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரக்கூடிய மக்கள் இனிமேல் வர முடியாது. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து வந்த மக்கள் 48 மணி நேரத்துக்குள்ள வந்து பாகிஸ்தான் திரும்பி போகணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கு இந்திய அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை, ராணுவப்படை, கப்பற்படை சார்ந்த ஆலோசகர்கள் நம்பிக்கை அற்றவர்கள் சொல்லி இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. இவங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவை விட்டு உடனே பாகிஸ்தான் போறதா நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, விமானப்படை, ராணுவப்படை, கப்பற்படை, அவங்க எல்லாருமே உடனடியாக இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி இந்திய அரசு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்கு. எது எப்படியோ பாகிஸ்தான் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து 2 நாட்டு படைகளும் போருக்கு தயாராக இருக்கிறதா வந்து பல தகவல்கள் வெளியாகிட்டு வந்தாலும் இதை எப்படி வந்து மத்திய அரசு செயல்படுத்த போகுது, எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இறந்தவங்க எல்லா பேருமே பொதுமக்கள், அவங்களும் எந்த தப்பு செய்யாதவங்க. சுற்றி பார்க்க போனவங்களை வந்துக்கிட்டு கொடூரமான முறையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அத்தனை பேர் வந்து இனிமேல் பொறுமை இழந்துருங்க, தயவு செஞ்சு அந்த பாகிஸ்தான் அரசுக்கு வந்து ஒரு சவுக்கடி கொடுங்க, ஒரு அடி அடித்தா தான் அவங்க அடங்குவாங்கன்னு சொல்லி உலக நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஒரு பதில் தாக்குதல் நடத்துங்கிற வேலையில் 2 நாட்டுக்கு இடையில போர் பதற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும் இந்தியா எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, பாகிஸ்தான் அதுக்கு என்ன வரை பதில் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த தகவல்களுடன்